Okay, Unit 4 non-metallic materials. அதாவது மெட்டல் இல்லாத முதல்ல என்ன பார்த்தோம்? ஃபெரஸ் மெட்டல் பார்த்தோம், நான் ஃபெரஸ் மெட்டல் பார்த்தோம். நான் ஃபெரஸில் காப்பர், அலுமினியம், அலாய்ஸ்லாம் பார்த்தோம். மெக்னீஷியம், நிக்கல். அயனில் வந்து நமக்கு ஸ்டீல் அண்ட் காஸ்டைல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலும் இல்லாமல் அயன் பேஸ்ட் மெட்டலும் இல்லாமல் அயன் இல்லாத மெட்டலும் இல்லாமல் மிச்சதெல்லாம். So polymers are large molecules. Okay, before the non-metallic materials, popular materials are plastics, then ceramics, then composites. Composites are latest materials. So composites have flexibility. Plastics also. Plastics are synthetic materials, so you can produce as we require. It is not based on natural materials. And we start with the basis of plastics, polymers. Polymer, large molecules by repeated linking of small molecules called monomers. சின்ன molecule monomer பண்ணுவோம். அதே வரிசைக்கு செயின் மாதிரி இழுத்தோம்னா அது வந்து பாலிமர். ஸோ இப்போ வந்து பாலிப்ரோபிலீன் PP, CH2CH3 இது மோனோமர். இது அப்படியே ரிப்பீட் பண்ணி லிங்க் பண்ணிகிட்டே போனோம்னா இது வந்து பாலிமர். இது வந்து 10,000 ஆரம்பிச்சு 10 லட்சம் வரைக்கும் போகலாம். அவ்வளோ தூரத்துக்கு போகலாம், வரைக்கும் போகலாம். சரியா? சிந்தட்டிக் பாலிமர்ஸ்னால் பிளாஸ்டிக்ஸ் வெரி வெரி பாப்புலர் இல்லை. ஆனால் பிளாஸ்டிக்ஸ் வந்து சுற்றுச்சூழலுக்கு எடுக்கிறதுனால யூஸ் குறைக்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இட் ஹஸ் பெனட்ரேட்டட் த காமன் மேன்ஸ் லைஃப். ஏன்னா பாலிமர் வந்து பிளாஸ்டிக் வந்து சீப்பாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்குது. அதனால் மக்கள் வந்து சாதாரண சேரிவாசியிலேருந்து பணக்காரன் வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு. அப்புறம் இன்ஜினியரிங் அப்ளிகேஷனும் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்துச்சு. பேக்கிங் மெட்டீரியல், ராப்பிங் மெட்டீரியல், பில்டிங் மெட்டீரியல் எல்லாத்துலேயும் வந்துச்சு. சரியா? சரி, டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ். நேச்சுரல் சிந்தட்டிக் இயற்கையாக பாலிமர்ஸ் இருக்குது. புரோட்டீன், செல்லுலோஸ், காட்டன், ஸ்டார்ச், ரப்பர் இதெல்லாம் வந்து இயற்கையாக வரக்கூடியது. நீளமாக வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சிந்தட்டிக் வந்து நம்மளாக கிரியேட் பண்ணுறது நைலான், பாலியோயிலிக் குளோரைட், பாலிகார்பனேட், பாலிப்ரோபிலீன், பாலிஎஸ்டர், பாலிஸ்டிரீன். பாலிஎஸ்டர்னால் நமக்கு வந்து துணிக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், நிறைய இருக்குது. தென் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் லீனியர், அதாவது ஒரு நேர் ரோட்டில் அப்படியே போயிட்டு இருக்குது. பிவிசி பிரான்ச், மேலே ஒன்று கீழே ஒன்று சைடில் ஒன்று வருது. கிராஸ் லிங்க், ஒன்றோட ஒன்று லிங்க் கிராஸ் ஆகிருக்கும். அப்புறம் பேஸ்ட் ஆன் மாலிகுலர் ஃபோர்ஸ், தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங். தெர்மோபிளாஸ்டிக் வீக்காக இருக்கும், ரீசைக்கிள் பண்ணலாம். தெர்மோசெட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ரீசைக்கிள் பண்ண முடியாது. பிவிசி ரேட்டட் ஸ்ட்ராங்காக இருக்கும், கண்ணாடி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக்ஸ், வீக் பிளாஸ்டிக், தெர்மோபிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். பாலிமரைசேஷன், இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் monomerism to polymerization or polymerization. Two types of polymerization: addition polymerization, condensation polymerization. In addition polymerization, polymers are formed without loss of byproduct from original monomer. அப்படியே சேர்த்துக்கிட்டே போகும், அதுக்கு எதுவும் வெளியே போகாது. இதுக்கு வந்து செயின் ரூல் பாலிமரைசேஷன் பேர். இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரியாக்டர் வேணும். அந்த ரியாக்டர் ஆரம்பிச்சோம், 2 ரியாக்டர் ஒன்றா சேர்த்துனா நிற்கிறோம். இது வந்து இனிஷியேஷன், ப்ராபகேஷன், டெர்மினேஷன். டெர்மினேஷன் வந்து ஒன்னோட ஒன்று விட்ட பொழுது நின்றுடும். காண்டன்சேஷன், இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளை வெளியே தள்ளுவோம். வெளியே தள்ளுறது பாப்புலராக இருக்கும், அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியராக இருக்கும். வாட்டர், அமோனியா, மீத்தேன், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், மெத்தனால், மெத்தைல் ஆல்கஹால், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இந்த மாதிரி பொருளை வந்து பயன்படுத்த கொடுத்துருவோம். 2 மாலிகுல் சேர்க்கும்போது ஒரு வீக் மாலிகுல், சின்ன மாலிகுல் வெளியே போயிடும். இதுதான் காண்டன்சேஷன். இதுக்கு பேர் ஸ்டெப் 1 பாலிமரைசேஷன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, பாலிஎஸ்டர் ஃபார்ம் பண்ணுறது டைமெத்தில் டேரக்டர் இல்லை சைக்கிளிக் கிளைக்கார்ட் சேர்ந்தால் பாலிஎஸ்டர். இது தண்ணி வந்து வெளியே போகும்.